சரிங்களா? ஒரு பொண்ணு அவங்க அம்மா படத்தை பார்த்துட்டு ஒரு காரில ஒரு டிரைவர் கூட அவங்க அம்மா போயிருந்த அந்த தீவுக்கு போறா. அந்த தீவுல தான் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவளும் அங்க போய் அதே கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. அவங்க பேரு நசி, இந்த படத்திலேயே ஹீரோயின். நசி அவங்க அம்மா போன இடத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா சகோதரின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க சகோதரி எதிர்பாராத விதமா வந்துருவாங்க. அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நசியும் டிரைவர் கூட பேசிக்கிட்டே அந்த தீவுக்கு போய் சேர்ந்துருவாங்க. டிரைவர் கேட்குறாரு, இதுதானா நீங்க வரணும்னு நினைச்ச இடம்? நசி சொல்றா, ஆமா இதுதான். நசி, பாருங்க, நீர்ல 2 பேர் நீந்திட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் சார்லிங்கிறாரு. அவருக்கு காசு கொடுக்கறா, ஆனா சார்லி வாங்க மாட்டாரு. பின்னாடி சார்லி போயிடுறாரு. நசி உடம்பை மாத்தி நீச்சல் சாமான்களை எல்லாம் வச்சுட்டு நீர்ல குதிச்சுடுறா. ஏய் பாருங்க, உருளண்ட் இருக்கு, ரொம்ப ரொம்ப ரகசியமான இடம், யாரும் போக மாட்டாங்க, சீக்ரெட் லேண்ட். நாசி அங்க போறா, நீச்சல் அடிச்சிட்டு போறா. அங்க இருந்தவங்க யாரோடையோ நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. நாசி, நான் டாக்ஸிசில இருந்து வந்தேன்னு சொல்றா. அந்த 2 பாய்ஸ், நீங்க சஃபரிங் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. நாசி, ஆமா பண்றேன், ஆனா இப்படி இல்லன்னு சொல்றா. அந்த பசங்க, இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு கேக்குறாங்க. நாசி, யாரோ சொன்னாங்கன்னு சொல்றா. இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு கேக்குறா. கூகுள்ல சர்ச் பண்ணலையான்னு அந்த பசங்க கேக்குறாங்க. நாசிக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஆனா அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. அவங்க கிட்ட தகவல் கேக்குறா. அந்த பசங்க, அங்க ஒரு கல் இருக்கு, அது ஒரு தடவை மட்டும் மேல வரும், அப்புறம் மூழ்கிடும்னு சொல்றாங்க. அப்புறம் என்னென்ன? அடேங்கப்பா, 2 பையன்கள் சொல்றாங்க. சும்மா இருங்க மேடம், இங்க மாட்டிக்காதீங்க. அப்புறம் எல்லாரும் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய திறமையையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நேசி வெளியே வந்து தண்ணி குடிச்சா. அவங்க அக்கா கூட பேசினாங்க. வீடியோ காலில் அந்த இடத்தை பத்தி சொன்னாங்க. அப்புறம் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணாங்க. அப்பா கேக்குறாரு, பிள்ளை நீ எங்க இருக்கேன்னு அப்பா கேட்டாங்க. ஆனா நேசி அந்த இடம் என்னன்னு சொல்லல, ஃபோன் கட் பண்ணிட்டா. அப்புறம் திரும்ப நீச்சல் அடிக்க கடலுக்குள்ள போனா. அப்புறம் ஸ்லோவா அங்க இருட்ட ஆரம்பிச்சுச்சு. 2 பையன்களும் நேசிய கிட்ட சொல்றாங்க, இருட்டு வரப்போகுது, வெளியே வரலாம். நேசி மறுத்துட்டா. இல்ல, எனக்கு இன்னும் நீச்சல் அடிக்கணும்னு சொன்னா. இப்ப அவள் சோலோ கடல்ல இருக்கா. என்னமோ ஒரு அசைவு. அடேங்கப்பா, சட்டன்னு ஒரு ப்ளூவேல் மீன் வந்துச்சு. நீந்தி போச்சு. போயிட்டு பாருங்க, அங்க பாருங்க, ஒரு மகா பெரிய மீன் இறந்து நீர் மேல மிதக்குது. நசிக்கு ஒரு பயம். அவ ஓடுறா. அந்த நேரத்துல ஒரு அசுர வேக அலை. நசி தண்ணில விழுந்தா. சஃபரிங் கயிறு கிழிஞ்சிடுச்சு. மேல வர முயற்சி பண்றா. சஃபரிங் மேல விழுந்த உடனே சார்க் அட்டாக் பண்றது. ரொம்ப பாடுபட்டு தான் மேல வந்தா. தண்ணீர் எல்லாம் ரத்தம். பயத்துல அவ அந்த இறந்த மீன் பக்கம் ஓடுறா. சார்க் பிடிச்சு வருது. ஆனா அவ மீன் மேல ஏறி நிற்பா. கால் பாருங்க, ரொம்ப காயமாயிடுச்சு. ரத்தம் அதிகமா வராத மாதிரி ஒரு கயிறு கட்டிக்கிறா. நசிக்கு ரொம்ப வலி. சேர்ந்து நீந்திட்டு இருந்தவங்க கிட்ட கத்தரா. ஆனா அவங்க கிட்ட சத்தம் போகல. அப்போ சார்க் அந்த மீனை துரத்தி ஒரு தூரத்துக்கு அனுப்புது. சார்க் அந்த மீன் மேல வெறியோட பாயிற சமயம் பாருங்க. நேசி அங்கிருந்து ஒரு சாகச தாவல் சுத்தி பாக்குறாங்க. கடல்ல 2 பாறைகள். சட்டன்னு அங்க போய் சாய்ஞ்சாச்சு. நேசி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. ரத்தம் நிற்காட்டி உயிர் போயிடும். காதுல இருந்த எரியை எடுத்து டேங்க் போட்டு ரத்தத்தை நிறுத்தணும். மேல ஒரு துணியை கட்டி அருகே ஒரு காயப்பட்ட வருடவுடன் 2 மணி நேரம் கழிச்சுதான் நேசி கண் விழிக்கிறாங்க. எப்படி இங்கிருந்து போறதுன்னு தான் கவலை. ஒண்ணுமே சாப்பிடல, ஒண்ணுமே குடிக்கல, அதிக குளிரும். மறுபடியும் தூங்கிட்டாங்க. இரவுல சின்ன சின்ன நண்டுகள் மேல ஏறி நடக்குது. எழுந்த அந்த நண்டுகளை பிடிச்சு சாப்பிட்டாங்க. ஆனா பலன் இல்ல. உடனே வாந்தி. சிறிது நேரம். அடேங்கப்பா, ஒரு சர்ஃபிங் போர்டு தெரியுது. அதை பிடிக்கணும்னு தண்ணீருக்குள்ள குதிச்சாச்சு. சீக்கிரம் வெளியே வரணும்னு போறப்போ, ஆமா, ஷார்க் டபுள் ஸ்பீட்ல ஓட்டி போய் அந்த கல்லுல ஏறி நின்னுச்சு. அப்போதான் ஒரு ஆளு தெரியுது. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தரா. ஆனா அவன் சும்மா படுத்து உறங்கிட்டான். எழுந்து பார்த்தான். அப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, கால் பண்ணுங்க, என் பேக் அங்கே இருக்குன்னு. அவன் போய் பேக் எடுத்துட்டு அதுல இருந்த பணத்தையும் பேக்கையும் திருடிட்டு ஓடிட்டான். அடேங்கப்பா. அப்புறம் அந்த திருடன் சர்ஃபிங் போர்டு தெரியுது. அதை எடுக்கணும்னு தண்ணீருக்குள்ள போறான். வேண்டாம்,
வேண்டாம், பெரிய ஷார்க் இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்கல போறான். ஆனா அவனுக்கு கெட்ட திருஷ்டி, ஷார்க்கு உணவா ஆயிட்டான். அவன் பாதி உடம்பு ஷார்க் சாப்பிட்டுட்டது. அந்த பொண்ணு, அந்த கல்லு சில மணி நேரத்துல மூழ்கிடும். 4 மணி நேரம்தான் இருக்கு. அப்போதான் அவங்க 2 பேரும் திரும்ப வந்து அந்த பையன் கேர்ள்னு கத்த ஆரம்பிச்சான். நேசி சும்மா இரு, உறங்கு அன்னு சொன்னா. அடுத்த நாளும் நேசியோட முதல்ல நீந்திட்டு போன அவங்க 2 பேரும் தண்ணில இறங்கி நீந்த ஆரம்பிச்சாங்க. நேசி எழுந்து நில்லுங்க, வெளியே வாங்க, உள்ளே வராதீங்கன்னு கத்தினா. ஆனா அவங்க கேட்கல. அந்த பையன் இங்க ஒண்ணுமில்ல, எதுவும் நடக்காதுன்னு சொன்னான். நேசி எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. ஒருத்தனை ஷார்க் அடிச்சுச்சு. இன்னொருத்தன் நேசிய கிட்ட ஓடி வந்தான். அவனோட தலையில கேமரா இருந்துச்சு. அலையில தள்ளாடி கிடந்து நேசிக்கு ஷார்க் எடுத்துட்டு போச்சுன்னு தோணுச்சு. சிறிது நேரத்துக்கு அப்புறம் தண்ணியில இருந்து எழுந்து நேசிய கைய பிடிச்சு என்ன காப்பாற்றுங்கன்னு கெஞ்சினான். ஆனா இந்த பையனும் நேசம் துணையா இல்ல, ஷார்க் பிடிச்சிடுச்சு. நேசி ஒருத்தியா தவிக்கிறா. பசி, தாகம், காயம்னு எல்லாம் சேர்ந்துடுச்சு. என்ன பண்றதுன்னே புரியல. கல்லு தலைக்கு மேல 25 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி ரெஸ்கியூ ஆகணும்னு யோசிக்கிறா. அந்த பேழைய பிடிச்சு பறவை காயத்தை சரி பண்ணுறா. கேமரா ஹெல்மெட் கிடைக்குது. டயர் செக் பண்றா. ஷார்க் பேழையில இருந்து பாறைக்கு 32 செகண்ட்ல வருது. டைம் சரியா கணக்கு பண்ணி நீச்சல் போறா. ஹெல்மெட் பிடிக்கல. நேரம் போகுது. கீழே விழுந்துடுச்சு. காயமாகுது. மறுபடியும் ட்ரை பண்றா. பாருங்க, ஹெல்மெட் பிடிச்சிடுச்சு. ஆனா ஷார்க் வந்து அட்டாக் பண்றது. அங்கேயே ஷார்க் கிட்டத்தட்ட சிக்கிடுச்சு. சாரி, இந்த கதையை தமிழ்ல போயட் யூடியூபர் ஸ்டைல்ல சொல்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா பேசுற ஒரு கதையை உருவாக்க எனக்கு சரியான தகவல்கள் இல்ல. கதையில இருக்கிற சில பகுதிகளை தமிழ்ல மாத்த முடியும், ஆனா முழு கதையையும் அப்படி மாத்த முடியாது. சாரி. அடப்பாவி, ஒரு பலகையில நீச்சல் அடிச்சிட்டு போறா. சார்க்கு பின்னாலேயே வருது. ஆமா, நீர் உள்ள போய் சார்க்க தப்பிச்சா. ஆனா இன்னொரு பக்கம் வந்து சார்க்கு பிடிச்சுக்கிட்டு வருது. அடேங்கப்பா, ரொம்ப சிரமப்பட்டு பலகையில ஏறினா சார்க் அந்த பலகையிலேயே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையால பிடிச்சுக்கிட்டா. கைப்பிடி புடஞ்சிடுச்சு. தண்ணில விழுந்துட்டா. அந்த கைப்பிடியை எடுத்து சார்க்க அடிச்சா. மறுபடியும் பலகையில ஏறினா சார்க் ஒரு கொலை வெறியோட அடிக்குது. அப்புறம் ஏறி பார்த்தா ஒரு பெரிய கப்பல். அந்த பலகையில ஒரு பெட்டி. திறக்க முயற்சி பண்ணா சாத்தாது, லாக் ஆயிடுச்சு. அப்போ சார்க்கு பல் ஞாபகம் வந்துச்சு. அந்த பல்ல வச்சு பெட்டியை திறந்துட்டா. 4 பொம்மை விழுந்துச்சு. ஒரு பொம்மை கிடைச்சிச்சு. உதவிக்கு கை நீட்டுது. அந்த ஃபிளேர் நீச்சல் குளத்துல விழுந்துடுச்சு. அடடா. நேசி பின்னாடியும் சோர்ந்து போகல. திரும்பவும் நீச்சல் குளத்துல குதிச்சு மத்த ஆட்களையும் உயர்த்தி இழுக்கிறா. ஆனா யாருமே உதவ வரல. ஒருத்தரையும் கிடைக்கல. அப்போ அந்த சின்ன பையனுக்கு கிடைச்சிருச்சு நேசி அனுப்பின வீடியோ கேமரா. அந்த வீடியோ பார்த்துட்டு அவன் அப்பா கிட்ட ஓடி போறான். ஆனா இங்கே ஷார்க் நேசிய அடிக்க வருது. டென்ஷன். அப்போ நேசி தன் துப்பாக்கியால ஷார்க் அடிக்கிறா. அடேங்கப்பா, ஷார்க் சும்மா இருக்கல. அப்போ அந்த போர்டுல இருந்து பெட்ரோல் வெளியே வந்துடுச்சு. ஷார்க் அங்கே வருது. நேசி ஃபிளேர் வச்சு அடிச்சிடுச்சு. ஷார்க் தீ பிடிச்சிடுச்சு. பூம், அந்த ஷார்க் தண்ணில போயிடுச்சு. இப்போ அது ரொம்ப கொடூரமா மாறிடுச்சு. சிக்னல் போர்டுல அடிச்சு தூக்கி போட்டுடுச்சு. நேசியும் தண்ணில விழுந்துடுச்சு. ஆமா, இப்போ நேசி அந்த கோணத்துல மறைஞ்சுக்கிட்டு ஷார்க்க பாக்குறா. எங்க? அப்போவே ஷார்க்கு கீழே இருந்து அவ மேல அட்டாக் பண்றது. புஸ்ன்னு மேல ஏறுது. ஷார்க்கு மேல அட்டாக் பண்ணுச்சுன்னா உடனே நேசி நீர்ல குதிச்சிடுச்சு. அப்புறம் ஷார்க்கு அவளை பின்தொடர்ந்து வந்துச்சு. நேசி ஒரு ஷாக்கர் உதவியோட கீழே போறா. அதுல ஒரு சிக்கனல் போர்டு இருக்கு. நேசி கீழே ஆங்கிள் கிட்ட போன உடனே ஷார்க்கு மேல அந்த ரன் ஆங்கிள் புத்தென்று வந்து அடிச்சிடுச்சு. ஷார்க்கு டெட். இன்னொரு பக்கம் அந்த பையன் கேமரா வச்சுட்டு அவன் அப்பா கிட்ட போய் சொல்றான். அப்போ அந்த மனுஷன் நேசி நீர்ல இருக்கிறத பாக்குறான். அவன் தான் நேசிய காரில இங்க விட்டுட்டு போனவன். அவன் நேசிய பிடிச்சி எடுக்கிறான். நேசி ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்போ சரியாயிடுச்சு. அவ அக்கா அப்பா கூட இங்க ட்ரிப் பண்ண வந்தா. இதோட இந்த சினிமா முடியுது. கொஞ்சம் நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.